பார்லிமெண்டத்தை காட்டிக் கொடுப்பதற்கு தாம் தயாராக இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார். தேசிய ஊழியர் சங்க மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாம் பாராளுமன்றத்தின் கௌரவத்தை பாதுகாத்து நமது நடவடிக்கைகளை முன்னெடுத்தோம். நாம் பாராளுமன்றத்தை காட்டிக் கொடுக்க தயாராக இல்லை. நாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் பாராளுமன்றத்தையும் நீதிமன்றத்தையும் பாதுகாக்க வேண்டும். நீதிமன்றத்தை பாதுகாக்காது பாராளுமன்றத்திற்கு மாத்திரம் அதிகாரத்தை வழங்குவதாலேயே இந்த அரசாங்கத்தை குறை கூறுகின்றனர். நாங்கள் என்ன செய்தோம்? ஐக்கிய தேசிய கட்சியில் தெரிவு செய்யப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் இதற்கு எதிராக வாக்களியுங்கள், இல்லை என்றால் விலக்குவோம் என்று கடிதம் அனுப்பியுள்ளோம். இதனை எமது நாட்டின் கீர்த்திமிக்க அபிமானமிக்க வரலாற்றில் ஏற்பட்ட ஒரு கருப்பு தினம் என்றே கூற வேண்டும். இந்த பொய்யான குற்றப்பிரேரணியின் வாக்கெடுப்பு நிறைவடையும் போது இலங்கை முகாபேயின் மேலும் ஒரு சிம்பாவேயாக உத்தியோகபூர்வமாக பதியப்படுகின்றது. ஜனநாயகம் என்ற வசனம் சற்று விளங்கக்கூடிய வகையில் இருந்தது. ஜனநாயகம் என்ற பதாகையை உயர்த்தி கொண்டே அனைத்து செயற்பாடுகளையும் முன்னெடுத்தனர். அவை அனைத்தையும் ஒரு புறத்தில் வைத்து 2013 ஆண்டு ஜனவரி மாதம் 11ஆம் தேதி மாலை வேளையில் சர்வதேச பூஜைகளுக்கு மத்தியில் சர்வாதிகார நாடாக இலங்கை மாறுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் தொடர்பாடல் செயலணியை நிறுவும் முகமாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது கட்சியின் தொடர்பாடல் செயலணியின் மாவட்ட ரீதியான செயலாளர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவினால் நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன.